மோடின்றது டப்பா மூடி மாதிரி அப்படி திருப்பி தூக்கி போட்டுருவோம். தலைவர் சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது நமக்கு தேவையில்லாதது. இதுக்கு மேல எப்படி இருக்க போகிறது? அதாவது எந்த சக்தி எல்லா சக்தியும் சேர்த்து எல்லா சக்தியும் அடிக்க போற சக்தி எங்க சக்தி தான். டிவிக்கு நம்பினோர் கைவிடப்படார். நமக்கு ஓட்டு போட சொல்லுங்க, எல்லாரும் நீங்களும் ஓட்டு போடுங்க. நம்மளுடைய ஜனநாயகம், நம்மளுடைய தமிழ்நாடு, மற்ற மக்கள் எல்லாரும் நன்மை நோக்கி போறோம். நம்ம இது வரைக்கும் இந்த தீய சக்தியை ஒதுக்கிட்டு நம்மளுக்கு புதிய சக்தி ஒன்று வருது. ஆகையால இனிமே யாரும் எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை. நம்ம தைரியத்தை நோக்கி போறோம். எது இருந்தாலும் எங்க தளபதிக்காக நாங்க நிற்போம். எங்க தளபதி படம், இந்த படம் வரல அப்படின்றதுனால கிடையாது. நாங்க இந்த படத்தை வச்சு எங்க தளபதி கிடையாது. நாங்க அதுக்கு முன்னாடியே நாங்க எங்க தளபதியுடைய உயிர், எங்க ரத்தத்தை கொடுப்போம். உயிர் கொடுப்போம் அப்படின்னு எங்க ரத்தத்தை மொத்தமா கொடுப்போம். எங்க தளபதி எது பண்ணாலும் நாங்க அவர் கூட நிற்போம். இது நாங்க மொத்த ஒட்டு தமிழக மக்கள் 2026 இந்த கேள்வியே கிடையாது. இதுக்கு இக்கு மார்க்கே கிடையாது. நாங்க தான் ஆள போறோம் தமிழன்று. உண்மையில முத ஆள போற எங்க தளபதி விஜய் தான் ஆள போற இந்த 2026. தளபதிக்கும் நாளை முதல்வர் கண்டிப்பா முதல்வர் போச்சு. அவரை தவிர வேற யாராலையுமே அடிக்கவே முடியாது. அது சாத்தியமே இல்ல. சேலஞ்ச் கட்டி சொல்றேன். எங்க ஆளு 26ல அவரு தான் ஆட்டோ டிரைவர் எல்லாமே எல்லா தொழிலாளிக்கும் எங்க தலைவர் கம்பல்சரி நல்லதான் பண்ணுவாரு. எல்லாமே 200-300 குத்து இட்டுன்னு வர கூட்டம் இல்ல. இது தானா சேர்ற கூட்டம். எங்க தொழிலை விட்டு நாங்க வந்துக்கிறோம். எதுக்கு? என் வீட்டு வருமானம் விட்டு நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன். எதுக்கு வந்த? தளபதிக்காக. தளபதி முக்கியம் எங்களுக்கு. எங்க ஆட்டோ சார் தளபதி முக்கியம். தளபதி 2026ல வந்தாருன்னா இது வரைக்கும் பட்ட கஷ்டம் எல்லாமே நீங்கி நாங்க எல்லாமே நல்ல நிலைமைக்கு வருவோம். தமிழ்நாடு மக்களும் சரி, தமிழ்நாடும் சரி, தமிழ்நாட்டுல இருக்கிற அனைவரும் சரி, ஒடுக்கப்பட்ட மக்கள் எந்த தீய சக்தியாலும் எங்களை ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. பேசுறவங்க பேசிட்டு தாங்க இருப்பாங்க. அதாவது ஒரு எதிர்ப்பு வந்தாதான் அதை சாத்தி இது பண்ண முடியும். நாங்க எந்த இதுவா இருந்தாலும் சரிங்க, எங்க தளபதிக்கு ஒதுக்கப்பட்டது எதா இருந்தாலும் சரி, நீங்க எந்த ஒரு சின்னம் கொடுத்தாலும் சரி, எங்க தளபதியை பீட் பண்ண இனிமே எந்த தீய சக்தியாலும் முடியாதுங்க. 2026ல நீங்களும் இருப்பீங்க, நானும் இருப்போம், நம்ம தமிழக மக்கள் இருப்பாங்க. இதை எல்லாரும் கண் கூட பார்ப்போம். இதுதான் எங்களுடைய டிவிக்கு உடைய வெற்றி முழக்கம். சொல்றதுக்கு புரோஜனமாங்க. ஆட்சி எது வேணா சொல்லலாம். 1000 ரூபாய் கூட புரோஜனமே இல்லையாங்க. ஃப்ரீ பஸ் விட்டு புரோஜனம் விட்ட பழைய லேடிஸ் பஸ்க்கு கேவலமா பேசுறோம். அதான் வராத காரணம் ஓசி பர்சன்ட். அவர் வராத காரணத்துக்காக சொல்றாரு. இப்படிலாம் பிக்கப் ஆகலான்னு பாக்குறேன். ஒரு மண்ணு கூட புரோஜனம் இல்லைங்க. அந்த மாதிரிங்க. அதாவது சேர்ந்து அங்க இருக்குங்க இந்த குடும்பம். அதாவது தமிழ் பொங்கல் வாழ்த்து சொன்னார் பாத்தீங்களா? என்னப்பா பொங்கல் நல்லாவே இருக்காதுன்ற மாதிரி சொல்றாரு. நல் வாழ்த்துக்கள் சொல்லல. பொங்கல் நல்லாவே இருக்காத ஒரு தமிழை உச்சரிக்க தெரியாத ஒரு தூய தமிழனே கிடையாது. ஒரு தமிழ் ஆளுநர் இந்த தமிழ்நாட்டை முதல் முறையாக இந்த தமிழ்நாட்டை எங்க தளபதி ஆள போறாரு. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க யார் பேரை நான் மென்ஷன் பண்ணல, எந்த தீய சக்தி பேரை நாங்க மென்ஷன் பண்ணல. முதல் முறையாக என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன், முதல் முறையாக தமிழ்நாட்டை ஒரு ஆள போற தமிழ எந்த பாட்டு அப்ப பாடு ஆள போற தமிழ் முதல் முறையா இந்த தமிழகத்தை ஆள போற இந்த தமிழ டிவிக்கு தளபதி விஜய் தான். தளபதி ஏற்கனவே சொல்லிட்டாரு, வர்றவங்க வாங்க, வந்தவரை வாழ இருக்கு. அதாவது எங்க தளபதி சொன்ன மாதிரியே உங்களுக்கு கட்சியிலும் பங்கு உண்டு, ஆட்சியிலும் பங்கு உண்டு, இதை சொல்லியிருக்காருல்ல, அது உண்மை. எங்கள வர்றவங்கள வாங்க சொல்ற தமிழக மக்கள், தமிழகர் ஒரு தமிழை என்ன பண்ணுவான் தெரியுமா? யாரா இருந்தாலும் வர்றவங்களை தொட்டு விட மாட்டாங்க. இப்ப நம்ம தமிழக பூமியில வாழ்றோம். இந்திக்காரங்க தான் இங்க ஆளுமை பண்றாங்க. எல்லாருமே ஒரு கடைக்கு போங்க, ஒரு வேலை செய்யுங்க, எல்லாத்தையும் யாரு இருக்குது? இந்திக்காரங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம அதனால இன்னும் கொஞ்ச நாள் ஹிந்தி கத்துக்கணும். ஒரு அரிசி கடையில போனா மகளிர் என்ன பண்ணும்? அரிசி கொடுன்னு கேட்க கூடாது. பையா சாவல் தேவோ, பையா சாயா தேவோ அப்படின்னு பேச கத்துக்கிட்டீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? மோடி ஆட்சி கிடையாது. மோடின்றது டப்பா மூடி மாதிரி அப்படி திருப்பி தூக்கி போட்டுருவோம். ஒரு வாட்டர் கேன்ல தண்ணி கேன் மூடி திருப்பி என்ன பண்ணி பாக்கெட்ல வச்சுப்பீங்களா? என்ன பண்ணுவீங்க? அதாவது அவங்க பேர் என்ன உச்சரிக்கல, தயவுசெய்து மன்னிச்சுங்க. யாரும் கொச்சப்படுத்தணும்னு சொல்ல. இனிமே வரப்போற காலத்துக்கு விடிவு காலம் நம்ம எல்லாரும் நல்லா இருப்போன்றதுக்காக நான் சொல்றேன். யாரையும் மனசை புண்படுத்துறதுக்கோ யாரையும் கொச்சப்படுத்தி பேசுறதுக்கோ எனக்கு அருகதை கிடையாது. நாங்க சேர்ந்துருக்கிற இடம் இந்த மாதிரி. எங்க தளபதி என்ன சொன்னாரு, நீங்க பேசுங்க, உங்களுடைய உணர்வை சொல்லுங்க. இந்த மாதிரி யாரையும் கொச்சப்படுத்தி பேசாதீங்க, அரசியலை முன் வச்சு பேசாதீங்க. நம்ம வந்த பிறகு அரசியல் ஆளுமையில முதல் முறை உட்கார்ந்துட்டு நம்ம செய்ய வேண்டிய வேலையை அப்ப செய்யலாம்.